ஹலோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் டெய்லி அனலைசிஸ் தான். ஓகேவா, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள், நாம் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம டேட்டா இன்னும் உள்ளே கொஞ்சம் வெளில பண்ணியிருந்தால் உங்களுக்கு வீடியோ தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக சொன்னீங்கன்னா இந்த லெவலுக்கிட்ட நம்ம வீடியோ எடிட் பண்ணியிருந்தோம். நேற்று வீடியோ போய் பார்க்காதவங்க போய் பாருங்களா. சொல்லிட்டு இருந்தோம், இந்த இடத்துல பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வேணாம். பிரேக் அவுட் ஜோனாக இருந்தாலும் இங்கே ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகட்டும், இல்லை சம்திங் கேன்சிக் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிறது நம்ம பை பண்ணலாம்னு சொல்லிடணும். இப்போதைக்கு பை பண்ணாதீங்கன்ட்டு நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பை பண்ணல. நல்லா பாருங்க, அப்படியே எவ்வளோ தூரம் கீழே இறங்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் 42,000 41,500 வரைக்கும் கீழே இறங்கிட்டான். அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக நம்ம இது வச்சு பார்ப்போமே, ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சு பார்த்தா எங்கேயோ வச்சுக்கோம் 44,100லேருந்து ஆல்மோஸ்ட் 2,737 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிக்கிறான். திஸ் இஸ் மேக்ஸிமம் பாயிண்ட்டு 6% கீழே. நம்ம பண்ணாத நல்லா தான் போச்சு, தேவையில்லாமல் லாஸ் ஆகிருக்கும். சரி, இப்போதைக்கு என்ன சினரியோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பட் இது ட்ரெண்ட் லைன் பேட்டர்னில் பார்த்தா ஒரு சப்போர்ட்டு மொதல் விஷயம். ஓகேவா, ப்ளீஸ் சாரி, சின்ன இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு. இப்போதைக்கு கண்டிஷன் படி பார்த்தா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பை பண்ணலாம். ஓகேவா, இப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த விக்கு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு கீழே வருமானு கேட்டிங்களா. வி ஆர் அனலைசர்ஸ், வி ஆர் நாட் எ ப்ரெடிக்டர்ஸ். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாட்டோம், அனலைஸ் தான் பண்ணுவோம். ப்ரெடிக்ட்டுக்கும் அனலைஸுக்கு என்ன வித்தியாசம்னா, ப்ரெடிக்ட்ன்றது தீர்க்க திருஷ்டி மாதிரி. மார்க்கெட் கண்ணை முடிக்கிட்டு போவோம் பத்திரக்காளி அப்படின்ட்டு நம்ம 40,000 போவோம் கீழே திரும்பி, இல்லை 50,000 போவோம். அது பண்ணுறது ப்ரெடிக்டர்ஸ். நம்ம அனலைஸ்னால் இப்போ மார்க்கெட் எப்படி கீழே இறங்கிக்குதா, இவன் போகிற போக்கில் எப்படி போகிறோன்னா அவன் போகிற போக்கிலே நம்ம போய் பிடிக்கிறது தான் அனலைசர். ஸோ நம்ம அனலைசர்ஸ். ஓகே, டேயில் ஓகே 1 ஹவர்ஸில் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லுறது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. ஸோ அப்படியே இங்கே ஒரு பையிங் சைன் வருது. அதனால் நம்ம இங்கே பை பண்ணலாம். தெளிவாக தெரியுதாங்க பாருங்கள், சப்போர்ட்டு கிட்ட ஒரு எம் பேட்டர்ன் டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே பையிங் ஆகும் போது. ஸோ நம்ம இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு, எக்ஸாம்பிள் தோராயமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இவ்வளோ தூரம் ஆல்மோஸ்ட் 1.57% நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சாக்கணும். 2% வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டுக்கு கெயின் பண்ணலாம். இந்த இடத்துல கொஞ்சம் 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம இது பண்ணலாம்னா கொஞ்சம் நம்ம ஒரு கரெக்டான ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தா அவ்வளோ தூரம் தான் வச்சோம், வேறு வழி கிடையாது. இன்கேஸ் இது மேலே போகிறது இது பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்தோன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 41,000 வரைக்குமே போயிடுவோம், அதில் சந்தேகம் கிடையாது. பட் நம்மளோட பேட்டர்ன் அனலைஸ் இது வரைக்கும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் இது மல்டிபிள் டைம்ஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இது வீக் ஆகிருக்கும், கண்டிப்பாக வீக் தான். சரிங்களா, இன்கேஸ் இப்போ போயிட்டு புல் பேக் வருதா, ப்ராஃபிட் புக்கிங் கூட சொல்லலாம். இன்கேஸ் இந்த இடத்துல செல்லிங் திரும்பி ப்ரெஷர் ஆகிடுச்சுன்னா இது ஒரு பர்ஃபெக்டான செல்லிங் பேட்டர்ன். நம்ம முதல்ல 40,000 வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல. அதனால் நம்ம ஒரு சின்ன லெவலில் 500 to 600 பாயிண்ட்ஸ் நம்ம போனால் விடுவோம், வெயிட் பண்ணுவோம். அந்த நம்ம வேணால் கூட செல் பண்ணி செல் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா அனலைசர்ஸ். ஸோ அந்த கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பை பண்ணணும். நான் இப்போ என்ன பண்ணுவேன், 43,000 ஒரு ரவுண்ட் லெவலா. ஸோ 43,000 கிட்ட நான் பை பண்ண போகிறேன். நம்ம கன்வென்ஷனல் ரூல்ஸ் படி பார்த்தா ரவுண்ட் லெவல். ஸோ பை பண்ணிக்கலாம் மொதல் விஷயம். ரெண்டாவது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு பை பண்ணிக்கலாம். இது மூணாவது ஒரு டபுள் பேட்டர்ன். இது ஒரு பர்ஃபெக்டான இது நமக்கு கிடைக்குமா எனக்கு தெரியல. ஓகே, 1 minute ப்ளீஸ். ஓகே, இப்போத்த கண்டிஷன் படி நம்ம பை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 1 minute பார்க்கும்போது என்ன இது ஓகே 1 minute ப்ளீஸ். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்தால் கூட நம்ம பை பண்ணிக்கலாம். சரிங்களா, ரொம்ப பெருசாக நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, ஒரு சின்ன லெவலில் வச்சுப்போம். அதுக்கடுத்து நம்ம ட்ரெயில் பண்ணிக்கலாம் பெருசாக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம். நம்ம டெலிகிராம் சேனல் நம்ம எத்தீரியத்தை செல்லிங் கொடுத்துருந்தோம். காரணம் அது செல்லிங் கொடுத்துருந்தாலும் ஒரு காரணத்தோடு சொல்லியிருந்தோம். எப்படி இருக்குன்னா செல்லிங் மார்க்கெட் எப்படி கீழே இறங்கினா மேலே பண்ணோன்னா திரும்பி இப்படின்ட்டு இறங்குற மாதிரி இருந்தால் இறங்கட்டும். அப்படி இருந்தால் நம்ம டார்கெட் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம்னோம். அதேமாதிரி இன்னொரு தடவை சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இப்படி மேலே போனானா இப்படி ஏறினானா இப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம இப்படி போக வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்ம் 2600 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 50 பாயிண்ட்ஸ் இங்கே எத்தீரியத்தில். ஸோ இப்போதைக்கு கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா இவன் பையிங்க்கு தான் போகிறான், கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு. ஒரு 50 பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே கேதர் பண்ணலாம். ஸோ ஒரு புல் பேக் மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பை பண்ணிக்கலாம், பர்ஃபெக்டாக இருக்கும்.
டேலையும் பார்த்தீங்கன்னா வந்து புல் பேக் எடுத்து தான் ஆகணும். ஓகே, கரெக்டான லெவல் இப்போ பார்த்திக்கு பை பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கரெக்டாக தான் இருக்குது. 55ல் கூட பை பண்ணிக்கலாம். நானும் பை பண்ணிக்கிறேன் 1 மினிட்லி. ஓகே, நம்ம எத்திரித் வந்து நம்ம பை பண்ண கொடுத்தாச்சா. இப்போதைக்கு கரன்சி நேரம் பார்த்தா நம்ம 2 சிக்னல் சொல்லிச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம கால் பண்ணலாம். தேர்ட் ஒன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பெரிய ஹோலிஸ்டிக் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஏன் அப்படி சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மல்டிப்பிளான சப்போர்ட் பிசிஹெச் வந்து நம்ம லாங் டேர்முக்கு அடுத்தது நம்ம வீடியோ சொல்ல போகிறோம். ஓகேவா, இப்போதைக்கு நம்ம வந்து கரெக்டான இதை பார்ப்போம். மீன் ஷார்ட் டேர்ம் அதை நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்டிஇசட் வந்து நான் எப்படி சொல்ல போகிறேன்னா, இங்கே பாருங்களா, ஒரு மல்டிபிள் டைம்ஸ் நல்லா கீழே இறங்கியிருந்தான். இறங்கிட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு புல் பேக் வச்சு தான் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு. இது பர்ஃபெக்ட் ஆகிடுச்சா. கொஞ்சம் நம்ம வந்து இங்கே ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஆச்சும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. 50 பாயிண்ட்ஸ்னால் 50%, அட்லீஸ்ட் மினிமம் 25% நம்ம எதிர்பார்க்கலாம். பிரேக் அவுட் கொடுத்தா அதனால தான் இங்கே வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சு. மேலே போனோம். இது மோஸ்ட்லி பிரேக் அவுட் கொடுக்குற ஜோன் தான் இந்த லெவல். ஸோ அதனால் வந்து நம்ம 4 ஹவர்ஸில் வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டபிள்யூ பேட்டர்ன். ஓகேவா, இன்னும் இதை 1 ஹவரில் வச்சிங்கன்னா இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக்கில் வந்ததுன்னா இந்த லெவல் கிட்ட வந்து நம்ம பை பண்ணலாம். மேலே போய்ட்டு கரெக்டான என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே, நம்மளோட பிஓட்லாம் லெவல் வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். என்ட்ரி ப்ரைஸ் எதுவாக இருக்கோ கரெக்டாக இருக்கும்னு. வாட் வி எக்ஸ்பெக்ட், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது கரெக்டு தான். அதான் நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் ஆகணும். இவனோட ஸ்டாப் லாஸ் இப்போதைக்கு கண்டிஷன் படி பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்சது இவ்வளோ தூரம் வச்சுக்கிறது பெட்டர். 10 வச்சுக்கலாம். இந்த ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பெருசாக அன்னெசரியாக இவ்வளோ பெருசு கொடுத்ததுக்கு காரணம் என்ன, தேவையில்லாத ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக நான் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன். ஓகே, நீங்கள் பார்க்குற மாதிரி நான் வந்து முதல்ல ட்ரேட் பண்ண மாட்டேன். இப்போ உங்கள்கிட்ட பேசி உங்கள் வீடியோ எடிட் பண்ணுறல இதே டைமில் தான் நான் வந்து அனலைஸும் பண்ணுறேன். நான் இதே டைமில் தான் வந்து நான் ட்ரேடும் போடுறேன், என்ட்ரி ப்ரைஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் பார்த்தா இப்போ நம்ம 1.0249 வாங்கிக்கலாம். பட் கரெக்டான சில பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேஞ்ச் இப்போ இருக்கிற ப்ரைஸ் லைன்லேருந்து இந்த ப்ரைஸ் லைனுக்குள்ளே நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகேவா, 1 மினிட் ப்ளீஸ். ஓகே, நானும் அனலைஸ் பண்ணி வீடியோ நானும் வந்து ட்ரேட் பண்ணதை கொடுத்துட்டேன், பை பண்ணேன். இப்போதைக்கு உனக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குறைஞ்சது வந்து இந்த லெவல் மினிமம் மைனர் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வச்சுக்கலாம். என்ன இது, 1 மினிட் ப்ளீஸ், நம்ம வெளியே போய்ட்டு வந்ததுனால இந்த மாதிரி இருக்குது. ஓகே, டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த லெவல் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மினிமம் டார்கெட், அதுக்கடுத்து நம்ம ட்ரையல் பண்ணுவோம். ஓகேவா, 4 ஹவர்ஸில் அதான் மினிமம் டார்கெட். நீங்கள் வேணால் லாங் டேர்ம் வச்சு போனீங்கன்னா வந்து அட்லமோஸ்ட் ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான் 1.200. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவனை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ட்ரையல் பண்ணிவிட்டு ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்து போகலாம். நீங்கள் வந்து நம்ம டெலிகிராமில் கூட ஃப்ரீயாக கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் போடுவேன். யாருமே எந்த ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும் நம்மளால் ஒரு நல்ல இதுக்குள்ளே போக முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெலிகிராம்லேயோ யூடியூப்லேயோ கமெண்ட்ஸ் போடுங்கள், லைக் பண்ணுங்கள். தட் இஸ் என்ஃப் டு மீ. சில பேர் பெய்ட் குரூப்பாக சேர முடியும்னு சொல்கிறீங்க. ஓகே, பெய்ட் குரூப் சேராட்டாலும் பரவாயில்லையே, இன்ட்ராக்ஷன் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். நான் எல்லாத்தையுமே பெய்ட் குரூப்பில் தான் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரீயாகவும் சொல்லி தருவேன். எனக்கு தேவை வந்து ஒரு ஃபேம். ஸோ அந்த ஒரு காரணத்தால் தான் நான் வந்து பண்ணுறேன். எக்ஸ்டிஇசட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஆர்எக்ஸ் நாட் வி எக்ஸ்பெக்ட். நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் மேலே ஏறுவான்ட்டு. சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மேலே ஏறிதான் 8% மேலே. ஓகே, டிஆர்எக்ஸ் இப்போ பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஹோல்டும் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நம்ம இன்னும் ஃபுல் ஃப்ளெஜாக பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். டிஆர்எக்ஸ் ஹோல்டு பண்ணுங்கள், செல் பண்ண வேணாம். ஒய்ஜிஜி பார்த்திங்கன்னா நம்ம பையிங்கில் சொல்லியிருந்தோம், இவன் பயங்கர முதல்ல வந்து இவனை வந்து லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தேவையில்லாத எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, இங்கே பாருங்கள், வீக்லி டைமில் பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் பேசிஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்குது. 1 மினிட் நம்ம இது பண்ணிடலாம். வீக்லி பேசிஸ் அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட் பார்த்தா இங்கே ஒன்று இருக்குது. ஓகேவா, இது வந்து ஒரு நல்ல பேட்டர்னில் அழகாக போகிறான். எப்படின்னா மேலே போனால் கிழங்கலாம், மேலே போனால் கிழங்கலாம், மேலே போனால் இப்படி மேலே போகிறான்.
ஒரு சின்ன பேட்டர்ன் வந்து இப்படி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து இந்த லெவலுக்கு விட்டால் ஒரு ரெட் கேண்டில் எதிர்பார்க்குறோம் புல் பேக்குக்கு, கிடைச்சா கரெக்டாக இருக்கும். வீக்கில் ஓகே. டேயில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனாங்க பாருங்கள், ரேஞ்சு மேலே ஏறி இறங்கலாம், மேலே ஏறி இறங்கலாம், மேலே ஏறி இறங்கலாம், இந்த மாதிரி போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தா இன்னி நாள் ரெட் கேண்டில் வர வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா மறுநாள் வந்து இது எப்போ வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும், இன்னும் பை பண்ணலாம், இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபுல் இதுவாக. அப்போ வந்து நமக்கு ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்கன்னா நம்ம இது லாங் டர்முக்காக பார்க்குற மாதிரி இருந்தால் குறைஞ்சி வந்து ஸ்டாப் லாஸ் இந்த லெவலுக்கு வச்சுக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். ஷார்ட் டேர்ம்னா நம்ம மினி டைம் ஃப்ரேம் தான் பார்க்கணும். இப்போதைக்கு இங்கே கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது எம்பேட்டர் மாதிரி வருது. ஸோ இப்படி கீழே வாங்கிட்டு இப்படி வந்தான்னா நம்ம இந்த லெவல்கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், பெட்டராக இருக்கும். சாரி, இந்த லெவல். ஓகேவா? வீடியோ ஆல்ரெடி பெருசாக ஆரம்பிச்சிட்டு நம்ம வந்து நாளைக்கு வந்து லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் பொறுத்து நம்ம வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். நம்ம போடுறதுக்கே பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஏறிட்டான். ஸோ அது நீங்கள் என்னோடய பெய்ட் பேசிஸ் குரூப்பில் இருந்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 200 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். முன்னாடியே கொடுத்துருப்பே நீங்களும் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ வீடியோ போட்டதுக்கு அடுத்து நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்ப்பீங்க தெரியாது. ஸோ இது வந்து டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா கரெக்டான டைமுக்கு யூஸ் ஆகாத வீடியோ வேஸ்ட்டு தானே. பட் உங்களுக்கு அனலைஸ் யூஸ் ஆகும், மற்றபடி வேறு எதுக்கும் கரெக்டாக ஆகாது. இதே நம்ம வீடியோ நீங்கள் பெய்ட் பேசிஸில் இருந்தீங்கன்னா இந்நேரம் கொடுத்துருப்பேன். ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருப்பீங்க, ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. கரெக்டாக கரெக்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பெய்ட் பேசிஸ் வந்து சிம்பிள் தாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இல்லை, சிம்பிளாக தான். அதுக்கு நம்ம டவுட் டிஸ்கஷன் நோட்டில் போட்டிருந்தோம், பெய்ட் பேசிஸ் எப்படி பண்ணுறோம் எல்லாமே கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஜாயின் பண்ணி நிறையா கற்றுக்கிட்டு நிறையா பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நாளைக்கு வந்து லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து சில வீடியோஸ் போடுவோம். ஏன்னா வந்து எப்படின்னா நம்ம ட்ரேடிங்கிறது வந்து புதுசு ட்ரேடிங்கில் லைஃப்பை பொறுத்தவரைக்கும் புதுசாக கற்றுக்கிட்டா தான் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும். நமக்கு தெரிஞ்ச வச்சே ஓட்டின்னு இருந்தால் ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது. ஒரு நாள் பார்த்தா தெரிஞ்சது வந்து ஒன்றுமே இல்லாமல் போய்டும். அதில் அதில் நம்ம டாப் லெவலுக்கு போய்ட்டு தான் நம்ம அடுத்தது போகணுன்னு அவசியம் இல்லை. மற்றதை கற்றுனுக்கும் போது கூட இந்த இதில் வந்து டாப் லெவலுக்கு போக முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ் வந்து நாளிலேருந்து பார்ப்போம். 1 ஹவரில் பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்குது. பையிங் வந்துட்டான், 4 ஹவர்ஸ் பையிங் வந்துட்டான். ஓகேவா? இப்போ கரன்சியில் பார்த்தா 1.24% வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இந்த லெவலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சிங்க கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எங்களுக்கு அதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டிவேட்டராக இருக்குது. ஓகேவா? டெலிகிராம்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென்